இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா மண்ணீரல் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறது. ஆட்டில் உள்ள மண்ணீரல் ஒரு சில ஊருங்களை வந்து சவரொட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சில வீட்டில் வந்து ஊரில் வந்து வக்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இது வந்து மண்ணீரல்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளட் கம்மியாக இருக்கால வந்து நல்லா சாப்பிடும்போது பிளட்ல நல்லா ஊறும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்கும். நம்ம இந்த குழம்பு மாதிரிலாம் வைக்கக்கூடாது, ரோஸ்ட் முறையில் வைக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த மண் வக்து வந்து எப்படி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை வாங்கின உடனே அதில் மேலே ஒரு கண்ணாடி போல ஒரு தோல் இருக்கும், அதை உளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை விட வந்து கொஞ்சமாக லைட் சூடில் வெண்ணி போட்டு அதை ஒரு 10-20 நிமிஷம் நம்ம இந்த மண்வக்தை போட்டோம்னா மேலே உள்ள அந்த கஞ்சித்தாள் போல இருக்க ஆடை வந்து அழகாட்டு உளிச்சு எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும். அழகாக உளிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஈரல் மண்வக்தி இதுக்கெல்லாம் வந்து சின்ன உள்ளி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஹெல்த்தும் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கு தேவையான சின்ன உள்ளி, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கு, தாளசத்துக்கு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வரட்டிக்கிடலாம். தேங்காய் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் பொதுவாக. ஏன்னா இந்த மண்வக்தெல்லாம் வந்து ஒரு பிளட் ஸ்மெல் வரும். ஈரெல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஊக்கும்போது அந்த வாசத்தும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுபோல குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன் அந்த பொடி உள்ளியை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கி வரும்போது அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கிடலாம். வதக்கின பிறகு அந்த கறிக்கு தேவையான இஞ்சி பூடையும் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரைவி விட்டுக்கிடலாம். விரைவி விட்டுக்கிட்டு அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, ஈரல் எல்லாத்துக்குமே உப்பு கொஞ்சம் கூடினா நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் போடுறதே வந்து கரெக்டான அளவு வந்து போடுங்க. ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் போடுங்க. கையால் போட அளவுனா வந்து நான் எப்பவுமே வந்து உப்பு வந்து கையால் தான் எடுத்து போடுவேன். ஸ்பூன் அளவு எனக்கு முடியாது. அதுபோல் நீங்களும் அதனால உப்பு வந்து இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். உள்ளி, தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூடையும் போட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து இந்த கிரேவியில் வந்து மண் சட்டியில் வைக்கும்போது நல்ல வெந்து தண்ணி ஊறி நல்லா அழகாட்டு வரும். டேஸ்ட்டுமே மண் சட்டி சமையல் டேஸ்ட் எப்போவுமே நல்லா இருக்கும். அப்படி செய்துக்கலாம். இவன் உள்ளி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம வந்து மண் வக்தை வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொஞ்சமாக வெண்ணில போட்டோம்னா மேலே உள்ள தோல் அழகாக வந்துடும். அந்த மாதிரி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணியுமே அந்த சூடு வெண்ணிலே நம்ம ரிட்டன் போட்டோம்னா கொஞ்சம் அந்த இது வேகும்போது அதில் உள்ள ரொம்ப வந்து பிளட் மாதிரி ரொம்ப போகாது. நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. உள்ளி, தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு அந்த க்ளீன் பண்ண மண் வக்தையும் போட்டு நல்லா நம்ம பிரட்டிக்கிடலாம். பிரட்டினோம்னா அது கடந்து நல்லா வேகும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா கொஞ்சம் வெந்து வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேறு மசாலா பொடி எதுவுமே தேவை கிடையாதுக்கு. கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மட்டன் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான், வேண்டாம் நீங்கள் போட வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடுங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இதுக்கு உரப்புக்கு வந்து வத்தல் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கு. அது கூட உரப்புக்கு என்ன செய்ய போகிறோன்னா நல்ல மிளகு, ஜீரகம் இந்த ரெண்டையும் போட்டு ஒன்றா நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கலாம். பொடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ மஞ்சள் கரம் மட்டன் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்ல மிளகு, ஜீரகத்தையும் நல்லா பொடிச்சு நம்ம அதில் வெந்த பிறகு மேலே தூற்றி கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி பிரட்டி விட்டு நம்ம அணைச்சி வச்சோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மண் வக்து எடுத்து செய்ய முடியல, வித்தியாசமாக இருக்க டேஸ்ட் எப்படின்னு தெரியாதுன்னு உள்ளாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் வக்து செய்யலாம். அந்தளவுக்கு அந்த பிளட் ஸ்மெல்லாம் ரொம்ப ஒன்றும் அடிக்காது. டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும். அது சூட எப்போவுமே மண் வக்து வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கிட்ட வச்சா போதும். காலையெல்லாம் செய்து வச்சோம்னா சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் 2 மணிக்கு சாப்பிட்றாலும் ஒரு 1 மணிக்கு சமையல் ஆரம்பிச்சா போதும், முடிச்சிடலாம். அப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னா சுட சுட ரசமோ இல்லைனா நான்வெஜ் குழம்பு எதுக்குமே இது நல்லாயிருக்கும். நல்ல மிளகு, ஜீரகம் நிறைய போட்டு பிரட்டி நல்லா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். பிளட் கம்மியாக இருக்காது வந்து இந்த இதை வந்து வாங்கி அடிக்கடி சாப்பிடும்போது பிளட் நல்லா ஊறும். ப்ரெக்னன்சி லேடி எல்லாருமே இதை வந்து நல்லா சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தும் கூட. உங்கள் ஊரில் இது 2 மண் வக்து இன்னைக்கு வந்து 150 ரூபா. எங்கள் ஊரில் நான் வாங்கியிருக்கு, சொல்லி வச்சு வாங்கியிருக்கு, கிடைக்கிற அவ்வளோ ரேரு. உங்கள் ஊரில் மண் வக்துலாம் என்ன ரேட்டில் இருக்குன்னு உள்ளதை வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வருது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.